மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்த 2 திருமொழிகளும் ஒரு எச்சரிப்பு, அடையாளத்தை காண்பித்து அற்புதத்தை செய்து மக்களை ஏமாற்றுகிற ஆன்மீக வாழ்வை மக்கள் கண்டு எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி தொழுவோம் வாருங்கள் என்று சொல்ல நேரிட்டால், அவர்கள் அறிவித்த அடையாளத்தை அற்புதத்தை நிறைவேற்றினால், அந்த தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவருக்கு கொள்வதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். கடவுளாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவது இல்லையோ என்று அறியும்படி உன் கடவுளாகிய கர்த்தர் உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே ஆவிக்குரிய ஜீவியம் என்பது எப்பொழுதும் ஒரு எபிசோட், ஒரு நிகழ்வாக, ஒரு நாடகமாக காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் அபிஷேகம் என்று சொல்கிறது, அற்புதம் என்ற நிலையை காண்பிப்பது, இவை இரண்டும் இருந்தால்தான் ஆவிக்குரிய நிலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இறைமகன் இயேசு சொல்கிறார். ஆகவே சத்தியத்தை விட்டுவிட்டு சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்பி போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பித்து வாருங்கள் வணங்குவோம் என்று அழைத்தால் அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். ஒரு சுற்றுலா சென்ற 12 வயது பள்ளி மாணவி ஒரு அருங்காட்சியகத்தில் உள்ள 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள வர்ண சித்திரத்தில் சுவிங்கம் பபுல்கம்மை ஒட்டிவிட்டு சென்றார். அது ஒரு நாணய அளவிற்கு கரையை அந்த மிக பிரபலமான சித்திரத்தில் உண்டாக்கிவிட்டது. அந்த டெட்ராய்ட் கலை நிறுவனத்துக்கு அதிகாரிகள் அந்த கரையை போக்க அதிகமாக முடியுமா என்று சந்தேகப்பட்டனர். அந்த பையன் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டான். அந்த பள்ளியின் அதிகாரி ஒருவர் அவருக்கு செய்த விளைவுகளின் பயங்கரம் என்ன என்பதை அவன் அறியவில்லை. லூக்கா 23ஆம் அதிகாரம், நாம் செய்வது இன்னதென்று என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறியாத மக்களுக்காக வல்லமையாக செபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மக்களை அறியாதபடி வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள் அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அபிஷேகத்தையும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற இறை மக்களுக்காக இந்த திருமொழி எச்சரிப்பாக கூறுவது, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். அடையாளம் காண்பிப்பேன், அற்புதம் செய்வேன், தீர்க்க தரிசனம் உரைப்பேன் என்று சொன்னால் அது பொய்யானது என்பதை நாம் கண்டு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிப்புக்கு நாம் எச்சரிப்பாக செயல்பட வேண்டும். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளினுடைய அருமையான இந்த சிந்தனையின்படி, நாம் பாவம் செய்வதால் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து நமக்கு பங்குகளை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர் என்பதை இந்த அருமையான வார்த்தை சொல்லுகின்றது. குமாரன் மூலமாக நம்மை மன்னித்து பாவ கரையை போக்கி பரிசுத்தமாக வாழ நமக்கு ஒரு 2வது தருணத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பு இறை மக்களே, இந்த எச்சரிப்பை நாம் கேட்டு அதோடு காற்றில் பறக்க விட்டு விடாதபடி அந்த எச்சரிப்புக்காக நாம் பயபக்தியோடு பணிவோடு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆயினும் துணிவுடருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்பி ஓடுகிற மக்களுக்கு